ரோஹிணி ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இந்த ஜென்மத்தில் நம்ம ரோஹிணி திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பிளான் தான் போடுறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன தண்டனை கிடச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க வரல. இப்போயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக சில ஆட்களை ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒன்று சுருதியை வந்து எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிக்கு கால் பண்ணி ஆதரவு கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே சுருதி வந்து எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானே என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறேன், நீங்கள் வேறு புதுசாக வந்து எதாவது சொல்லாதீங்க ரோகிணி, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல ரோகிணிக்கு அங்கே பெரிய ஷாக்கு. ஏன்னா ரோகிணி வந்து நமக்கு ஆதரவாக வந்து சுருதியை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஒரு காரணம் இருந்தது, நான் அந்த காரணத்துக்காக தான் நான் உண்மையை சொல்லலை, நான் அந்த காரணத்துக்காக தான் போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சுருந்தாங்க. பட் அந்த காரணம் என்ன அப்படின்றத கூட நம்ம சுருதி கேட்கல. அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், பட் அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் அங்கே பிரச்சனை தான். பட் இருந்தாலும் நம்ம ரோஹிணிக்கு அவங்க எதிர்பார்த்த விஷயம் எதுவுமே நடக்கலை. இன்னும் மனோஜ் ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ தான் நம்ம பாட்டி வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ நாச்சியால் பாட்டி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கார் வெளியே நிற்கிது, முத்து வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலைகிட்ட கேட்க, ஆமா கார் நிற்குது இல்லைம்மா, அப்போ வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மெதுவாக நடந்தும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ முத்து மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது பாட்டியை பார்த்தோன்னே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் போய் பாட்டியை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. பாட்டி என்னடா இழைச்சி போயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டி நான் எப்போ குண்டா இருந்தேன் இழைச்சி போக, நீங்கள் தான் ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனா உள்ளேருந்து வர்றாங்க. பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க வெல்கம் பண்ணுறது பார்க்கும்போது அவங்களுக்கு அழகான ஒரு நினைவுகள் வருது. இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, அப்பப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது பாட்டிக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாட்டி வந்தோடனே எங்கடா மனோஜ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு மனோஜை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், இப்போ உங்கள் அம்மாவை எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது விஜயாவை எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ முத்து சொல்கிறாரு, அவங்க இன்னும் வரவே இல்லை பாட்டி, அவங்க பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனவங்க தான், அதுக்கப்புறம் அவங்க ஆளை காணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல, ஓஹோ அப்படியா, அவளுக்கு அவ்வளோ திமிராயிருச்சா, வீட்டில் மூத்தவ அப்படின்னு சொல்லி இருக்கிறா அப்படின்னா பிரச்சனையை வந்து சமாளிக்க பார்க்கணும், என்ன நடந்தது, பிரச்சனை எதுக்காக நடந்தது, என்ன விஷயம் அப்படின்றத சமாளிக்க பார்க்கணும், அதை விட்டுட்டு அங்கே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாக போயிருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பாட்டி அவங்களுக்கு ஏதோ பெரிய துரோகம் பண்ண மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, அப்படியா சரி ரைட் இருக்கட்டும். மனோஜை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னடா மனோஜ் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டி இந்த மாதிரி ரோஹிணி துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல, சரிடா அது ஓம் பொண்டாட்டி தானே, உங்களுக்குள்ள பிரச்சனை தானே, எதுக்கு இந்த பிரச்சனை வெளியே வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி பாட்டி அப்பையும் சண்டை போடுறாங்க. அப்பையும் மனோஜ் பார்த்தீங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி ரோஹிணி பண்ணுறது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணி மேலே பழியை போட்டுட்டு அவர் உட்காந்துருக்காரு. இதை பார்த்த நாச்சியால் பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இவன் ஏன்டா இப்படி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டும் எந்த பதிலும் கிடையாது. ஏன்னா இது ஒரு மெண்டல், அந்த மெண்டல் மாதிரி தான் நம்ம மனோஜ் பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட அவர் செய்கிறது தப்பு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையிலே இல்லை. அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து முழுக்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம முத்து மீனா தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட்டில் தான் இருக்கிறாரே தவிர்த்து இவங்க வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன விஷயம் நடந்திருக்குது, ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்க்கு அவங்க இப்போ வரைக்கும் வரலங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோஜை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுற விஷயங்கள் சரி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நம்ம பண்ணால் சரி அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே நம்ம பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே அவர் வரல. அதை விட்டுட்டு நம்ம பண்ணுறது மட்டும்தான் சரி, நம்ம தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. என்னக்கா இருந்தாலும் இது அவருக்கு பிரச்சனை தான், இது பிரச்சனை அப்படின்றத விட ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். என்னக்கா இருந்தாலும் இந்த குணம் அவரை டோட்டலாகவே நசிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ரோஹிணிக்கு வந்து நம்ம மனோஜை ஃபோன் பண்ண சொல்கிறாங்க பாட்டி. ஒழுங்கு மரியாதையாக ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் வந்து நான் ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நீ ஃபோன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. மனோஜுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா பாட்டி சொல்ல தட்ட முடியாது இல்லையா. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, கால் பண்ணுறாரு ரோஹிணிக்கு வந்து. அப்போ தான் நம்ம ரோஹிணி அண்ட் வித்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, மனோஜ் இன்னும் உன் மேலே ரொம்ப கோவத்தில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா சொல்ல, பரவாயில்ல அவன் என்ன தான் கோவத்தில் இருக்கட்டுமே, ஏன் என்ன இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறான், அவன் வந்து காணும் அப்படின்னா நான் உடனே ஃபோன் பண்ணுவேன், நான் அதே மாதிரி எங்கேயாவது போயிருக்கேன் அப்படின்னா கூட அவன் திரும்ப கால் பண்ணுவான், அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் அவன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான்
அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி வித்யா கிட்ட கேட்குறாங்க. வித்யாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி விடு, உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கார் போல், அதனால தான் அவரால் கால் அட்டன் பண்ண முடியல, எடுக்க முடியல, கூப்பிடவும் முடியலை, ஸோ அதனால் நீ ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மனோஜ் இந்நேரம் எனக்கு ஃபோன் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் ஃபோன் பண்ணு மனோஜ் அப்படின்ற மாதிரி ஃபோனை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பாட்டி வந்து மனோஜை ப்ரெஷர் போடுறாங்க, ஒழுங்கு மரியாதை ஃபோன் பண்ணி நீ வர சொல்லு ரோஹிணியா, ஏன்னா பேசினா தானே எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும், பேசாமையே சும்மா பிரச்சனை 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 அப்படின்னு கேட்டால் எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்காது இல்லையா. ஸோ பாட்டியும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, இது ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம சொல்யூஷன் தேடணும் அப்படின்னா பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும், உண்மையிலே ரோஹிணி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். அதை விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் சரி இருக்காது. நம்ம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையோட ஆழம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிடணும், அதுக்கு நம்ம ரோஹிணி கிட்ட பேசினா மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியம். ஸோ நீ ரோஹிணியை வர சொல்லு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, ஸோ இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே ரோஹிணி வந்து ஃபோனை எடுக்கலை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே ஃபோன் எடுத்துட்டோம்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிடுவான், எப்படா இவன் ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் டைம் போகட்டும், இன்னும் 2-3 ரிங் போகட்டும், அதுக்கப்புறம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் 2 டைம்ஸ் நம்ம மனோஜ் கூப்பிட்றாரு, ரோஹிணி எடுக்கல. பாட்டிகிட்ட போய் பாட்டி நான் 2 தடவை கூப்பிட்டேன், ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, எடுக்க மாட்டேங்கிறா ரோஹிணி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதானே இந்த காலத்து சின்ன ஜெருசுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி திட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுருதி வந்துடுறாங்க. சுருதி வந்தோடனே, ஆமாம் பாட்டி நீங்கள் தான் கரெக்டான ஜென்ரேஷன், கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க, அதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது மாறி மாறி ஃபோன் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையில் ஏதாவது கோச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபோனை அட்டன் பண்ணி பதிலே சொல்ல மாட்டாங்க, ஸோ இது ஒரு ஃபேஷனாகவே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல, ஸோ பிரச்சனை வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. பாட்டியை வந்து வாழ்த்துறாங்க சுருதி, சூப்பர் பாட்டி நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி பாட்டியை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க நம்ம சுருதி. ஸோ பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா சுருதியும் வந்துட்டாங்க. என்னடா எங்கே போனீங்க, நீங்கள் ட்ரிப் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் பாட்டி நாங்கள் ட்ரிப் தான் போனோம், பட் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல, நம்ம மனோஜை கூப்பிட்டு அதுக்கு திட்டுறாங்க, பாத்தியாடா உன்னை விட சின்ன பிள்ளைங்க, ஆனால் பாரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உடனே கிளம்பி வந்திருக்காங்க, ஆனால் நீ எப்படி இருக்க, உங்கள் அம்மா எப்படி இருக்கா பாரு, இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா, நீ என்னன்னா உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறதுக்கே நீ இவ்வளோ தூரம் யோசிக்கிற, ஸோ இப்படி இருந்தனா எப்படிரா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எப்படிரா சாத்தியம் அப்படின்ற மாதிரி பாட்டி திட்ட தான் செய்கிறாங்க. பட் பாட்டி எவ்வளோ திட்டியும் அதை வந்து கேட்குற நிலமையில் அவங்க இல்லை, மனோஜ் இல்லை. மனோஜை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிற முடிவு சரி, அம்மா எடுத்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும், அம்மா எது செஞ்சாலும் நம்ம நல்மதிக்கு தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க, இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ மீண்டும் நம்ம ரோஹிணியை கூப்பிடுறதுக்கான ஒரு முயற்சியில் தான் பாட்டி ஈடுபடுறாங்க. அப்போது நம்ம மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ ஃபோன் பண்ணுறா இப்போ எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துக்கிட்டு, டே உன் ஃபோனுக்கு தானே எடுக்க மாட்டேங்கிறான், என் ஃபோனை வச்சாவது ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல, அப்போ மீனா இருந்துக்கிட்டு, எங்க சும்மா இருங்க, அவர் ஃபோனாவது அட்டன் பண்ணாமல் விடுறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, ஸோ அதெல்லாம் வேணாம் நமக்கு ரிஸ்க்கு, அவரே கூப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நம்ம ரோஹிணி பேசுகிறத கேட்டோன்னே அவருக்கு செம்ம ஷாக்கு, ஏன்னா ஆரம்பத்தில் எடுக்கலை, இப்போ தான் ரோஹிணி ஃபோன் எடுத்து என்னங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மனோஜ் வந்து அவ்வளோ ஷாக்கில் இருக்கார், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கே தெரியல, கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை ரோஹிணி ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபோன் பண்ணோன்னே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரோஹிணி நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, பாட்டி வந்திருக்காங்க, பாட்டி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ரோஹிணி இருந்துக்கிட்டு, இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வரல, எதுக்கு வரல நீ சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ வரணும், பாட்டி வந்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, அதற்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஓகே தான், பாட்டி வந்திருக்காங்க, எல்லாம் சரிதான், எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது, பட் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. எதற்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா மறுபடியும் உங்கள் அம்மா அதாவது விஜயா என்னை அடிப்பாங்க, இது வந்து தேவையில்லாத பிரச்சனை, அவங்க பேச மாட்டாங்க, அவங்க என்னை அடிக்க மாட்டாங்க அப்படின்னா சொல்லு நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் கிட்ட நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. மனோஜ் இந்த விஷயத்தை அப்படியே பாட்டிட்டு சொல்கிறாரு, பாட்டி அவங்க இப்படி சொல்கிறா பாட்டி, ரோஹிணி அம்மா வந்தாங்கன்னா அவளை அடிப்பாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு பாட்டி இருந்துக்கிட்டு, நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது அவன் மேலே கை வச்சுருவாளா, நான் பார்த்துக்கிறேன், நீ அவளை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ரோஹிணி கிட்ட மனோஜ், பாட்டி பார்த்துக்கிறாங்களா, நீ கிளம்பி வருவியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சுருதி தலையில் அடிச்சுக்கிறாங்க, ஏமா அவங்க அம்மா அடிக்காமல் தடுக்கிறது இவன் தாம்மா தடுக்கணும், இவன் என்னன்னா அவங்க பாட்டியை கை காமிச்சிட்டு இவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கான், ரோஹிணி நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, எப்படி இவன் கூட குடும்பம் நடத்துகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க.
ரோகிணிக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் நிச்சயமாக பிரச்சனையாகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். சரி, இப்போ ரோகிணி வரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து யார் அப்படின்னா விஜயா கூப்பிடணும். ஏன்னா விஜயா தான் இங்கே மெயின் கேரக்டர். விஜயா தான் வந்து பிரச்சனை பண்ண போகிறது. அண்ட் விஜயாவை கூப்பிடணும் இல்லையா? விஜயாவுக்கு கால் பண்ணி வர சொல்ல போகிறாங்க. விஜயாவும் நாளைக்கு எபிசோடில் வந்து மாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா விஜயா வந்து யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரோகிணி வந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ரோகிணி வந்து நம்ம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, மீனா இதே விஷயத்தை பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தூரத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியும், மீனா இதே தப்பு செஞ்சிருந்தா மீனாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ரோஹிணி அப்படிங்கும்போது தான் இவங்க கோச்சிட்டு போய் உக்காந்துருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அண்ட் ரோஹிணிக்கும் வரப்போகிறாங்க, விஜயாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் சந்திச்சுக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுது, நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குமா? ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோஹிணி பண்ண விஷயங்கள் பெரிய தவறு. ஒரு வழியாக இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு. அடுத்து ரோஹிணி கிட்ட இந்த விஷயத்தை மட்டும் தான் நீ மறைச்சிருக்கியா, இல்லை வேற ஏதாவது விஷயத்தை மறைச்சிருக்கியா, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்லாம் கேட்கும்போது ரோஹிணி வந்து என்ன பண்ண போகிறாங்க? தனக்கு ஒரு பையன் இருக்கிறான், தனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த மறைப்பாங்களா, இல்லை அப்படின்னா உண்மையை சொல்லுவாங்களா? இதுதாங்க இதுக்கப்புறம் வர முக்கியமான விஷயம். அப்படி ஒரு வேளை அவங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரோஹிணியெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, அது ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எவ்வளோ பெரிய உண்மையை, எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க இவ்வளோ தூரத்துக்கு மறைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரோஹிணி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.